அப்பா வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹரிதா. ஹாய் பேப். எங்க மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு போல. ஜஸ்ட் நவ. ஹரிதா, அப்புறம் என்னோட ரூம்ல விஐபி ரூம்ல இருக்க ரகு. விஐபி மறந்துட்டீங்களா? என்னோட கசின் தர்ஷா வந்திருக்கா. நீங்க அவ டீல முடிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்கல்ல. ஹலோ. எஸ். ஞாபகம் இல்லாம எப்படி வந்திருக்காங்களா? உங்களுக்காக தான் இங்க வெயிட்டிங். வரீங்களா? இல்ல, என்னோட ரூம்ல. வாங்கள. பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்ட போல. Naughty girl. ரகுக்கு மட்டும் ஒரு போன் போடுங்க. என் பையன் கிட்ட நான் பேசுறியா? ஐயா ஐயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறியா? அவசரப்படாதீங்க தம்பி. என் பையன் கிட்ட சொல்லுங்க. நான் இடிக்கிற மாதிரி உன்னை அடிச்சு வெளியே துரத்த சொன்னதே உன் பையன் தாயா. நீ உயிரோட இருக்கணும்னா அடுத்த பஸ் புடிச்சு மரியாதையா ஊருக்கு திரும்ப ஓடி போயிடு. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அஜய் சார், இந்த ஆளை இப்படியே விட்டா இங்க ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கு சொந்த ஊர்ல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீ இவனை கொண்டு போய் எங்கேயாவது ரயில்வே டிராக் பக்கம் போட்டு வந்து ஒண்ணு சாவட்டும், இல்லனா அங்கேயே பிச்சை எடுத்து பழக்கட்டும். சார், அப்படி என்ன சார் அவர் தப்பு பண்ணிட்டாரு? எந்த தப்பும் பண்ணலையே சார். நீங்களே சொல்லுங்க சார். இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் தானே சார். என்னைய குறை சொல்றியா நீ? நாய என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு காரணமே நீதான். உன்னையும் இதே மாதிரி துரத்தி விடாம இருக்கணும்னு சந்தோஷப்படு. ஓ, போய் மரியாதையா நான் சொன்ன மாதிரி இந்த ஆளை எங்கேயாவது விட்டுட்டு வா. சார், அவர் பையன் தான் சொன்னாருன்னு சொல்றீங்க. அப்ப உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி ரகுராம் சார் தான் அவருடைய பையனா? நீ வேறயா, இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட போய் சொல்லி சாவடிச்சான்ல, இப்போ அவன் நம்ம போய் நம்பி சாவட்டும். நீ முதல்ல ஹரிதா மேடம்க்கு போன் பண்ணி இந்த கிழவனை வெள்ள தூக்கி போட்டாச்சுங்கிற விஷயத்த சொல்லிடு. ஓகே சார். பாத்து சார். தம்பி, நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கையா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் மக ரகுக்கு மட்டும் ஒரே ஒரு போன் மட்டும் தாய. உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கியா. நான் அவங்கிட்ட பேசிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஒரு போன் மன்னிச்சிடுங்க ஐயா. ரகு சாரோட நம்பர் என்கிட்ட இல்ல. அவர் அவளை ஈஸியா பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது. இப்போ உங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் எய்ட் தான். அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். வாங்க. இது தர்ஷா, என்னோட சிஸ்டர். ஹாய். இது மாலினி, தர்ஷாவோட பிசினஸ் பார்ட்னர் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ட் ஃப்ரெண்ட். ஹாய் சார். ஹாய். ஏற்கனவே நம்ம ஆபீஸ் சைடுல செக் பண்ணிட்டோம். ரெடி டு சைன்.
உங்க சைனுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். சைன் போடுங்க. சாரி, ஐ cannot sign this deal, ஹரிதா. ஏன்? ஏன்னா என்னோட லக்கி பென் இங்க இல்ல. மீட்டிங் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். அதுல மட்டும்தான் டீல் சைன் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல ஹரிதா. யா, ஐ நோ. பட் அத ஜனனி கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லலாம்ல ரகு. நோ, she is busy with some other works. இப்ப என்ன, இன்னைக்கு தான் நம்ம ஃபேமிலி டின்னர் செலிப்ரேஷன் இருக்குல்ல, அங்க வச்சு சைன் பண்ணிடலாம். டின்னருக்கு நீங்க 2 பேரும் வந்துருங்க, அங்க நாம பார்க்கலாம். ஓகே? தட் வில் பி கிரேட். நானே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பாத்துக்கிறேன் ரகு. ம். ஃபேமிலி கூட மிங்கிள் ஆன மாதிரியும் இருக்கும், பிசினஸ் டீலும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். குட் ஐடியா ரகு. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்ஸ். Pleasure. அப்பா, ரகு, அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு? யாருப்பா உங்களை இப்படி செஞ்சது? அப்பா, ரகு, இங்க எதுவும் சரியில்லைப்பா. மத்தவங்களை விட என் மருமகளாவது நல்ல மாதிரியா இருப்பான்னு பார்த்தா சொல்றதுக்கே முடியலப்பா. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. தப்புதான். நான் வந்தது தப்புதான். அஜய், இன்னைக்கு நடக்க போற டின்னர் ஃபங்க்ஷனுக்கு உன் டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரோடையும் வந்து, உங்களுக்கு அங்க விருந்து இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ, அவசியம் வந்துற. ஓகே சார். அப்பா, ஒரு செக்யூரிட்டியோட பவர் என்னங்கறத இன்னைக்கு சில பேருக்கு புரிய வைக்கணும். ஃபைனலி நம்ம ரமேஷ் சார் பொண்ணு ஹரிதாவுக்கும் நம்ம ஜிஎம் சார் ரகுராமுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரியான ஜோடி பொறுத்தோம் சார். ரகுராம் ரொம்ப தங்கமான ஆளு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு லீடரை நான் பார்த்ததே இல்ல. அப்சல்யூட்லி கரெக்ட். அவர் இன்னும் வரலையாமா? இல்ல டாட், வந்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹாய், வாட் யூ கைஸ் டூயிங் ஹியர்? ரகுராம் சார் தான் எங்களெல்லாம் வர சொன்னாரு. அப்ப கன்ஃபார்ம் ரகுராம் சார் அவர் இந்த கம்பெனி ஜிஎம் மட்டும் இல்ல, அவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்ற தகவலையும் சொல்ல போறாரு. இவ்வளவு நாளா எனக்கும் ரகுராம் சாருக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. இதோ சாரே வந்துட்டாரே. வாங்கப்பா.
இந்த ஆளு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கிழவர் ரகுராம் சார் கிட்ட போய் ஏதாவது டிராமா பண்ணிருப்பான். அந்த கதையை கேட்டு நம்பி சார் அவனை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏண்டா முட்டாள், உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புன? மறுபடியும் அவனை எதுக்குடா நீ இங்க கூட்டிட்டு வந்த? சார், என் கம்பெனி செக்யூரிட்டியை கை நீட்டி அடிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சார், முதல்ல அடிச்சது அவன்தான். நான் கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட். அது மட்டும் இல்ல, நீங்க கம்பெனியோட ஜிஎம் மட்டும்தான். உங்களுக்கு என்ன அடிக்க யார் சார் அதிகாரம் தந்தது? சட்டப்படி தப்பு சார் அது. சட்டப்படி தப்பா? அப்ப இவரை ரத்தம் வர வரைக்கும் அடிச்சிங்களே, உங்க எல்லாருக்கும் சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி தரது? உங்களை எல்லாம் யார் தண்டிக்கிறது? அந்த ஆள் அடிக்க காரணம் வேற. காரணத்தை நான் ஆராய வரல. செஞ்ச தப்புக்கு தண்டனை. உன் தப்புக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா? You are fired. சார், உனக்கு இங்க இனிமே வேலை கிடைக்காது. Get out. சார் 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 ப்ளீஸ், அவசரப்பட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. இந்த வேலை தான் சார் என் வாழ்க்கை. இது இல்லன்னா என் வாழ்க்கையே இல்ல சார். இத அப்ப யோசிச்சிருக்கணும். இவரை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார், அந்த சமயத்துல நாங்களும் இருந்தோம். அது ஒரு சாதாரண விஷயம். அதுக்காக விவேக் சார் வேலையை விட்டு அனுப்புவீங்களா? கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? ஒரு திருடனுக்கு வக்காலத்து வாங்கி இப்படி மிஸ்டர் ரகுராம், கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கோங்க. ஏன் ஃப்ரெண்ட் அடிக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ரகு, உங்களை நான் காதலிச்சிருக்கேன். இப்படிதான் எங்க ஃபேமிலி அசிங்கப்படுத்துவீங்களா? இதுக்காக தான் இந்த டின்னர் அரேஞ்ச் பண்ண சொன்னீங்களா? உனக்கு உன் ஃபேமிலி முக்கியம்னா எனக்கு ஏன் ஃபேமிலி முக்கியம் ஹரிதா. அவங்களுக்கு ஒண்ணுன்னா இப்படி துடிக்கிறீங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இதே மாதிரி நடந்தா யார் கேக்குறது? நான் தானே வரணும். நான் தான் வந்திருக்கேன். He is my family. He is my life. He is my father. ரகுராம் ராமையா அப்படின்னு இருக்கிற என் பேர்ல என் அப்பா ராமையா இவர்தான். இவரு உங்க அப்பாவா? அவருக்கு என்ன நடந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது ஹரிதா. எனக்கு உயிர் கொடுத்தவர், எனக்காக அவருடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவர். அவருக்கு கெட்டது நினைச்சவங்கள நான் எப்படி சும்மா விடுவேன்? விடவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ரகுராம், விடுங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்து போச்சு. இது போய் பெருசா பேசிக்கிட்டு அப்புறமா அமர இதை உட்காந்து பேசலாம். முதல்ல டின்னரை முடிப்போம். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க, வந்து சாப்பிடுங்க. வாங்க. டின்னரா? நானா? நெவர். இது உங்க ஃபேமிலி டின்னர். இனிமே இங்க தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அண்ட் யூ, இந்த ஆதித்யா குரூப்ஸுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டீல் கேன்சல். இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் ஆல் ஆர் கேன்சல். வேணா, அப்படி பண்ணிடாதீங்க. என் கம்பெனி, என் ஃபேமிலி, என் லைஃப் எல்லாமே நடுத்தருக்கு வந்துரும். ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இந்த பின் விளைவுகள் எல்லாம் பத்தி ஏர்போர்ட்ல என் அப்பாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். அவரை அவமானப்படுத்தி என் அம்மாவோட போட்டோவையும் என் தங்கச்சியோட போட்டோவையும் கிழிச்சு போட்ட பாரு. அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப இது டூ லேட்.
This deal will not happen anymore. இதுதான் என் முடிவு. சார் ப்ளீஸ். ஹரிதா. ரகு, அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு நீ இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துறாத. டீலை கேன்சல் பண்ணிடாத ப்ளீஸ். நான் அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எனக்காக அந்த டீலை சைன் பண்ணு ப்ளீஸ். அவ செஞ்ச தப்புக்காக நீ மன்னிப்பு கேட்டா, நீ செஞ்ச தப்புக்கு யார் மன்னிப்பு கேப்பா? இங்க இருக்கிறவங்க செஞ்ச தப்புக்கும் நீ செஞ்ச தப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல ஹரிதா. ரகு, நான் சாரி கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே பெரிய கன்ஃபியூஷன்ல நடந்துருச்சு. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேக்குறேன். அங்கிள், தெரியாம நடந்துருச்சு. பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கால்ல வேணா விழற. ஸ்டாப் இட். யார் கால்ல விழுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். அப்பா பையன் 2 பேரும் யாருன்னு அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க. என்னதான் Dress மாத்தினாலும் பிச்சைக்காரங்க எப்பவுமே பிச்சைக்காரங்க தான். மிஸ்டர் ரமேஷ், ஹரிதாவோட அப்பாங்கிற ஒரு தகுதி இருக்கிறதுனால அடி வாங்காம தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. நான் அதையெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ இந்த கம்பெனியோட GM, அவ்வளவுதான். என்னமோ பெரிய கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். ஒழுங்கா தர்ஷாவோட பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்கிற வழிய பாரு. அப்பா, அவர் இந்த கம்பெனியோட GM பா. அவருக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க. அவர் யாருன்னு எனக்கு சொல்றியே, நான் யாருன்னு அவருக்கும் ஞாபகப்படுத்துமா? இந்த கம்பெனியோட சீனியர் போர்டு மெம்பர் மட்டும் இல்ல, இந்த கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டரும் தான். இந்த மாதிரி எம்ப்ளாய விட எனக்கு இந்த கம்பெனியில பவர் அதிகம். இவரு மாச சம்பளம் வாங்குற வெறும் GM மட்டும்தாமா. அப்போ அவருக்கு விட உங்களுக்கு எங்க பவர் அதிகமா? அதனாலதாமா நீ டெப்யூட்டி GM ஆயிருக்க. இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எந்த விதத்திலையும் நமக்கு சம்பந்தம் இல்லாதவன நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? பேசாம தலைமுழுகிட்டு வா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. காதல்ங்கிறது ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றது இல்ல. இப்பவும் அவங்க ஒருத்தர் காதலிக்கிறதுனாலதான் எல்லாம் மீறாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் உங்க பொண்ண என் மருமகளாத்தான் நான் பாக்குறேன். ஏமா, நான் உன்னை மன்னிச்சிட்டேமா. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அப்படியா? என்ன நிஜமாவே மன்னிச்சிட்டீங்களா? ஆமாமா. என்ன மன்னிக்க நீ யாரு? ஹரிதா, அப்பா கைய விடுங்க. கட்டிக்கிட்ட மனைவிய மட்டும் இல்ல, கட்டிக்க போறவளையும் கை நீட்டி அடிக்கிறது தப்பு ரகு. என்னது கட்டிக்க போறவளா? ஹலோ வாட்ச்மேன், எங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பழகுறதுக்கே ஸ்டேட்டஸ் பாக்குறவ ஹஸ்பண்டுக்கு பார்க்க மாட்டேனா? உங்க புள்ள பெரிய ஜீரோங்கிறதே இப்பதானே தெரியுது. அது தெரியாம நான் இத்தனை நாளா பழகிட்டேன். அப்போ என் கடைசி காலம் வரைக்கும் உங்க கூட தான் இருக்கணும், உங்க மடியில தான் என் உயிர் போகணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் அது என் டிராமால ஒரு டயலாக். அதெல்லாமா நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்க? முட்டாள். ஒன்னும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க. நானும் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. இப்போ எல்லா டிராமாவும் ஓவர். அங்கிள், அந்த வாட்ச்மேன் பையனை விட உங்களுக்கு தான் பவர் அதிகம் தெரிஞ்சு போச்சு. பேசாம ஹரிதாவே GM ஆக்கிட்டுங்களேன். எதுக்கு இப்படி ஒரு இம்சையை வச்சுக்கிட்டு நாம போராடணும்? வெரி குட் தர்ஷா.
குட் ஐடியா. பட் இத பத்தி கம்பெனியோட சேர்மன், கம்பெனியோட சிஇஓ 2 பேர்கிட்டயும் பேசி நாளைக்கே முடிவு பண்ணிடுவோம். இவனை ஜிஎம் போஸ்ட்ல இருந்து தூக்கிடலாம். அதுக்கப்புறம் ஹரிதாவை ஜிஎம் ஆக்கி இந்த கம்பெனி டீல முடிக்கிறேன். ஜனனி, எஸ் சார். உனக்கு மட்டும்தான் புது சிஇஓ பத்தி தெரியும். அவரையும் கம்பெனி சேர்மனையும் நான் மீட் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுமா? சார், ஓனர் ஃபுல் ரைட்ஸையும் புது சிஇஓ கிட்ட கொடுத்துட்டாரு சார். சிஇஓ மனசு வச்சாதான் உங்களை அவர் மீட் பண்ணுவாரு. நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு. 30% ஷேர் ஹோல்டரை பார்க்க முடியாதுன்னு சிஇஓ சொல்ல மாட்டாரு. சொல்லவும் கூடாது. எனக்கு ரூல்ஸ் தெரியும். போய் சொல்லு. நாளைக்கே மீட் பண்ணணும். என் பொண்ண ஜிஎம் ஆக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை சைன் வேணாலும் வாங்கிக்கங்க. ஓகே சார், நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். டுமாரோ இஸ் யுவர் லாஸ்ட் டே. உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே நாளைக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எல்லாருடைய ஸ்டேட்டஸும் தெரிய போகுது. அப்பா வாங்க போலாம். ஜனனி, சார். ஜனனி, அந்த சிஇஓவும் யங் அண்ட் அன்மேரிட், ரைட்? அன்னைக்கு கிளப்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் கிளியரா நான் விசாரிக்கல. எக்ஸாக்ட்லி சார். குட். அவருக்கு எதுவும் கேர்ள் ஃபிரெண்ட் அந்த மாதிரி? இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல சார். அவளதான் கல்யாணம் பண்றதா இருந்தது சார். ஆனா அவ முட்டாள்தனமா முடிவெடுத்து அவ வாழ்க்கைய அவளே அழிச்சுக்கிட்டா. அவ அதுல அன்லக்கி. பேட் ஃபார் ஹர் பட் குட் ஃபார் அஸ். இப்ப நான் என்னோட பொண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். Wow, really, Dad? Thank you. Janani, can you do one favor? நாளைக்கு அந்த சிஇஓ மீட் பண்ணி பேசுறப்போ என்ன பத்தி பாசிட்டிவா சொல்லு. அப்போதான் நான் மீட் பண்றப்போ ஒரு நல்ல வைப் இருக்கும். இம்ப்ரெஸ் ஆவாரு. ஓகே? ஓகே மேம். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. டியர் மெம்பர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நாம இன்னைக்கு ஜிஎம்ஆ இருக்கிற ரகுராம அந்த போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக voting நடத்த வந்திருக்கோம். இது என்னோட சஜஷன். உங்க யாருக்காவது இதுல அப்செக்ஷன் இருக்கா? குட் மார்னிங். சிஇஓ வரலையா ஜனனி? ஷீஸ் ஆன் த வே சார். நீங்க ஓட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். சிஇஓ வர்றதுக்குள்ள அந்த ரகு ஆதித்யா குரூப்பை விட்டு வெளியில போயிடணும். அது அவ்வளவு ஈஸியா நடந்துருமா ரமேஷ் சார்? உள்ள வாங்கப்பா. அப்பா உட்காருங்கப்பா. ரகுராம், இது என்ன மியூசிக் சேர் விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? யார் வேணாலும் உட்கார்றதுக்கு. இது சிஇஓ சேர். முதல்ல அந்த ஆளை வெளியில போக சொல்லு. இல்லனா என்ன? இல்லனா இந்த கம்பெனில இருந்தே என்ன தூக்கிடுவீங்களா?
ஓ, அதுக்குதான் இங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முன்னால எனக்கு எதிரா யார் யார் ஓட்டு போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க எல்லாரும். எதுக்கு போயும் ஒரு வாட்ச்மேன் பையனை பார்த்து பயப்படுறீங்க? என்ன ரகுராம் இது? கம்பெனியோட ப்ராஃபிட்டை விட முதல்ல ஸ்டேட்டஸ் முக்கியம். நம்ம கம்பெனிக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்கிறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஸோ நானும் தான். ரிசல்ட் வந்திருக்கு. இனிமே நீங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த ஓட்டை ஏத்துக்கிறதா வேணாமான்னு நீங்க தான் ஃபைனலா டிசைட் பண்ணும் சார். ஜனனி, நீ என்ன சொல்ற? எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்ற? அந்த டிசிஷன் அவரையே எடுக்கணும். அத சிஇஓ தானே எடுக்கணும். எஸ், சிஇஓ தான் முடிவெடுக்கணும். அதனாலதான் என்கிட்ட கேக்குறாங்க. பிகாஸ் இந்த ரகுராம் ராமையா தான் இந்த கம்பெனியோட புது சிஇஓ. என்ன அப்பாவும் பையனும் சேர்ந்து நல்லா டிராமா போடுறீங்களாடா? எதுக்கு இந்த கோமாளி வேஷம்? எங்க கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிக்கிறதுக்காக இப்படி சொல்லி நாடகம் ஆடுறீங்களா? இப்படி செஞ்சா நாங்க விட்டுருவோமா என்ன? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எங்க கையால தான் முடிவு. பழகின தோஷத்துக்கு ஒரு சலுகை வேணா கொடுக்கலாம். நீயும் உங்க அப்பாவும் எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. உயிர் பிச்சை தர்றத பத்தி நாங்க யோசிக்கிறோம். என்னப்பா? வா வா, வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஐ எம் வெரி சாரி ஹரிதா. ரகுராம், என்ன மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு நீங்கெல்லாம் பெரிய ஆளா என்ன? இந்த கம்பெனியோட சிஇஓக்கு முன்னாடி உங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வெறும் 0. You are all nothing in front of me. நோ 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 நோ, நீ எப்படி சிஇஓ ஆக முடியும்? கேவலம் ஒரு வாட்ச்மேன் பையன் நீ. என்னால இதை நம்பவே முடியல. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவர்தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. கம்பெனி சேர்மன் பர்மிஷனோட அத்தனை டிசிஷன் மேக்கிங் பவரும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ சதி இருக்கு. ஜனனிய மிரட்டியோ இல்ல பணம் கொடுத்தோ பேச வச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஓ, இப்பதான் பாக்குறவங்கள எல்லாம். இது கம்பெனி போர்ட் மீட்டிங். சம்பந்தம் இல்லாதவங்களா உட்கார்ந்துருக்காங்க. இங்க என்ன ரமேஷ் சர்க்கஸா காட்டுறாரு? ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். செக்யூரிட்டி, இவங்களெல்லாம் வெளியே தூக்கி போடுங்க. கெட் அவுட். ஜனனி, என்ன இது? அவர்தான் சிஇஓன்னு வாயால சொன்னா மட்டும் போதுமா? எஸ் சார்.
உண்மைதான். ரகுதான் ஆதித்யா குரூப் சிஇஓ. ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல இத நான் தான் சரி பண்ணி ஆகணும். I can't afford to lose this. He is a rich man, powerful man. ரகு டார்லிங், சாரி. நான் இவங்க பேச்செல்லாம் கேட்டு இவங்களை என்னென்னமோ பேசிட்டேன். நான் எப்பவும் உங்க ஹரிதா தான். அங்கிள், நீங்களே சொல்லுங்க, நான் உங்க மருமக தானே? இப்பதான் உன்னை நான் முழுசா வெறுக்கிறேன். எனிவே, இங்க இருக்கிறதுல 2 பேர் தான் என்ன ஜிஎம்ஆ இருக்க ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அந்த 2 பேர் தான் எனக்கு விசுவாசமா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மீதி பேர்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு பயன்படாத அவங்கள இனிமேல எதுக்கு நான் இங்க வச்சிருக்கணும்? சொல்லு. சார், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம். இந்த சதிகார பேச்சை கேட்டு உங்களை தப்பா பேசிட்டோம். ஆமா சார், இந்த அயோக்கியம் தான் எங்களை பிரைன் வாஷ் பண்ணிட்டான். எங்களை மன்னிச்சிருங்க சார். ஒரு தடவை எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். நாங்க காலம் முழுக்க உங்களுக்கு அடிமையா இருப்போம். சத்தியமா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். அப்போ தண்டனை கொடுங்க. உங்களை இந்த கம்பெனிக்கு எதிரா மாத்தின ஆள, உங்க எதிர்காலத்தை தன்னோட சுயநலத்துக்காக பலி கொடுக்க தயாரா இருந்த ஆள, எனக்கு எதிரா இருக்கிற ஆள என்ன பண்ணான்னு சொல்லுங்க. அதை இப்ப லைவாவே பாருங்க சார். அடிக்க விட்டா சொல்லுப்பா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க அவரை. அடிங்க சார், பாவம். அடிக்காதீங்க, சொல்லுப்பா. ரகு, வேணாம்னு சொல்லுப்பா. அடிக்காதீங்க. ரகு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவரை தண்டிக்க உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? இது தப்புப்பா. அவருக்கு என்னாச்சுன்னு முதல்ல போய் பாரு. சரிப்பா. அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா பேசுங்க. அஜய், அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. ஐயோ, அப்பா, 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 அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா. ரகு, தப்பு செஞ்சவங்களை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு. தண்டிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான். அப்பா, இப்படி பண்ணிட்டியே. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. நாம என்னப்பா செஞ்சோம்? அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. ரகுராம், எதுக்காக இப்படி செஞ்ச? என் அப்பாவை இப்படி அநியாயமா கொலை பண்ணிருக்கியே. இப்ப தெரியுதா அந்த வலி? உங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா உனக்கு எப்படி இருக்கு இந்த வேதனை? இதே மாதிரி தானே நீ மத்தவங்களுக்கு செய்யறப்ப பாதிக்கப்பட்ட அவங்களுக்கும் இருக்கும். என் அப்பாவை நீ கொடுமைப்படுத்தினப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உங்க அப்பாவை கொல்லல, அவங்கதான். உங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் இப்ப கொண்டு இருக்காங்க. அவங்கள வச்சுதானே என்னையும் எங்க அப்பாவையும் நீங்க கொல்றதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்க. கெடுதல் நினைச்ச உனக்கு இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? புரிஞ்சுக்கிறேன் ரகு, உங்களோட வேதனைய இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு புரியுது. உனக்கு தேவையான நீதி கிடைச்சிருச்சு.
இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. உன் மேல இருந்த காதல் அப்படியே தான் இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணமும் அப்படியே தான் இருக்கு. இப்போ நீதான் பதில் சொல்லணும். ஐ லவ் யூ ரகு. அப்போ உங்க அப்பா அப்பாதான் இறந்துட்டாரே. செத்தவருக்காக வாழ வேண்டிய நம்ம எதுக்கு சண்டை போடணும்? சீ. என்ன ஜென்மோன்டே நீ? அப்பா செத்து கிடக்குறான், அவன் பணத்தை வச்சுக்கிட்டு உன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை மனைவியா மட்டும் இல்ல, ஒரு மனுஷியா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, இப்ப நீ நடந்துகிட்டத கேட்டா உங்க அப்பனும் கூட உன்னை ஏத்துக்க மாட்டான். உன்னை அந்த ஆளு இனிமே வீட்டுக்குள்ள கூட விடுவாங்கிறது சந்தேகம் தான். இதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நிச்சயமா உங்க அப்பன் நாளைக்கு பாப்பான். பார்த்து இப்ப நீ பேசினதெல்லாம் கேட்டு உன்னை பெத்ததுக்காக காலம் முழுக்க அசிங்கப்படுவான், அவமானப்படுவான். என்னப்பா சொல்ற? அஜய், எழுப்பி விட. பதவி அதிகாரம்லாம் என்கிட்ட இல்லன்னு சொன்னதும் என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்ச நீ இப்ப அதே காரணத்துக்காக மட்டும்தான் என்கிட்ட திரும்பி வர ஆசைப்படுற. கேவலம் பணத்துக்காக உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாம என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. நீ எப்படிப்பட்டவன்னு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது போதும் எனக்கு. இனிமே இங்க நீயும் அப்பாவும் இருந்தா அது கம்பெனிக்கு நல்லதில்ல. கெட் அவுட். இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. கெட் லாஸ்ட். அஜய், இவங்க ரெண்டு பேரையும் வெளியே எடுத்துட்டு போ. சும்மா இல்ல, எங்க அப்பாவுக்கு செஞ்சாங்களே அதே மாதிரி. இல்ல இல்ல இல்ல, தெரியட்டும் இவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஆபீஸ்க்கும் இந்த உலகத்துக்கும் தெரியட்டும். எல்லாரும் பாக்குற மாதிரியே இவங்களை இழுத்துட்டு போய் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வா. எஸ் சார். எனக்கு தெரியும்பா, என் பையன் ரகு என்னைக்குமே கெட்டவன் ஆக மாட்டான், தப்பு செய்ய மாட்டான்னு.